ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான கிளைமேட்டில் அப்படியே ஒரு வாக் பண்ணுறது சூப்பரான ஃபீல். நம்ம எந்த சைடு திரும்பினாலும் சரி இந்த மாதிரி டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. டார்க் ஆகிடுச்சு, எல்லா லைட்டும் ஆன் பண்ணிட்டாங்க. வாவ், கிராண்ட் வேர்ல்டே வந்து ஒரு 3 வாட்டி கிட்ட சுற்றி வந்துட்டேன். ஹோட்டலில் செக்இன் பண்ணியாச்சு. ரூம் நம்பர் 202 அண்ட் உள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் அவர் ரூம் இன் கிராண்ட் லேண்ட். எப்படி இருக்கு? ரொம்ப ஒரு சீப்பான ப்ரைஸில் கிடச்சிருக்கு. அண்ட் இதை பாருங்கள், பாத்ரூம் வந்து டிரான்ஸ்பேரண்டாக கிளாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி இதெல்லாம் வந்து கப்புள்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அண்டு மெயினே வந்து இந்த ரூமுக்கு வந்து இந்த வியூ தான். இந்த வியூ இப்போ திறந்து காட்டுறேன், எப்படி இருக்கு பாருங்க. அண்ட் திஸ் இஸ் த வியூ. எப்படி இருக்கு? வேற லெவல்ல. அண்ட் இந்த ஹோட்டல் பேர் வந்து பாட்டிக்யூ ஹோட்டல். ஒரு சூப்பரான வியூல வந்து நம்மளுக்கு ரூம் கிடைச்சிருக்கு. இதே நைட்ல இந்த வியூவை பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். டைம் வந்து 3:40 ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து ரெயின் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே கிராண்ட் வேர்ல்டை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. லைட்டாக ட்ரெஸ்ஸிலிங் ஆகிட்டே தான் இருக்கு. பட் பரவாயில்ல, கொடை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கிராண்ட் வேர்ல்டில் இருக்க எல்லா ஸ்பாட்டும் வந்து பயங்கர ஒரு அட்ராக்டிவான ஸ்பாட்டாக இருக்கு. வியட்நாம் கவர்மெண்ட் வந்து டூரிஸ்ட்டை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து ரொம்பவே டெவலப் பண்ணுறாங்க, மெயின்லி இன் ஃபுகாக். வாவ், அப்படியே இந்த சைடை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ. ஒரு பில்டிங்கும் ஒரு தீமில் இருக்குது. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸ்லாம் ஒரு தீமில் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன் இங்கே க்ரௌட் எவ்வளோ அதிகமாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் வந்து இந்த கண்ட்ரியோட பீக் சீசன் கிடையாது. செப்டம்பர் டு அக்டோபர் தான் இந்த ஃபுகாக்கோட பீக் சீசன். ஸோ டூரிஸ்ட்லாம் அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா எல்லா இடத்தையும் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல் ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறைய மசாஜ் சென்டர்ஸ், ஸ்பா, அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அந்த சைடு போனாலே வந்து மசாஜ், ஃபுட் மசாஜ் அந்த மாதிரிலாம் கூப்பிட்றாங்க. ஜஸ்ட் நீங்கள் வேணுன்றவங்க போகலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தென் வந்து இந்த மாதிரி வந்து கிராண்ட் வேர்ல்டில் நிறைய வந்து வெஹிக்கல்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். இதில் வந்து கிராண்ட் வேர்ல்டுன்ட்டு நேம் போட்டிருக்க வெஹிக்கல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எந்த ஒரு காசும் கட்டாமல் கிராண்ட் வேர்ல்டை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஒயிட் கலர், எல்லோ கலர் பஸ்ஸிலலாம் போனீங்கன்னா அவங்க வந்து உங்களை பே கேட்பாங்க. நம்ம ஒரு பிரிட்ஜில் இப்போ ஏறணும்ல, அந்த பிரிட்ஜோட வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான கிளைமேட்டில் அப்படியே ஒரு வாக் பண்ணுறது சூப்பரான ஃபீல். இட்ஸ் டைம்ஸ் ஸ்கொயர். ஃபுகாக்ல இந்த கிராண்ட் வேர்ல்டு வந்து ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸாக இருக்குது. நம்ம எந்த சைடு திரும்பினாலும் சரி இந்த மாதிரி டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜியும் ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கும். பிகாஸ் வந்து ஒரு போர்டமாக இல்லாமல் ஒரு ஹாப்பனிங்காக வச்சுருக்கு இந்த ஏரியா. இந்த கிராண்ட் வேர்ல்டை இது வரைக்கும் காமிச்சதெல்லாம் ஒரு ஜஸ்ட் பிகினிங் தான். மோரோவர் இந்த கிராண்ட் வேர்ல்டை வந்து ஒரு மினி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னே சொல்லலாம். இங்கே வந்து ஃபுட் மட்டும் இருக்காது, இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு கேம்ஸ் இருக்கும். பர் பர்சனுக்கு 50K பட்ஜெட் வச்சிங்கன்னா இந்த லொக்கேஷன் மட்டும் இல்லை, ஹோல் ஃபுகாக்கே சுற்றி பார்க்கலாம். பிகாஸ் இந்தியன்ஸுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீ விசா ஃபார் 30 days. அண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே 6 days பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஆல்ரெடி 2 days ஓவர், 3 days ஓவர், இனி 4th day. நாளைக்கு வந்து வின் ஒண்டர்ஸ் போகலான்னு பிளான் போட்டிருக்கேன்.
பட் ரெயின் தான் வந்து என்ன பண்ண போகுது தெரியல. அப்படியே சொன்ன மாதிரி இது மட்டும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒரு தீமில் இருக்க பில்டிங். அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து வேற ஒரு தீமில் இருக்கும். நீங்கள் ஃபுக்காக் விசிட் பண்ணிங்கன்னா பெட்டர் இந்த மாதிரி வெஹிக்கிளை வந்து பைக்ஸ் வந்து ரெண்ட் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நாளில் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஹாஸ்டல்லாண்டியே வந்து பைக்கை ரெண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் வந்து இங்கே ஃபுக்காக் ஃபுல்லாகவே வின் பஸ் வந்து விட்டுருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் முன்னாடியே வரீங்கன்னா உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. ஓகே, இந்த தீம் வந்து பார்த்து எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்கும். இப்போது நெக்ஸ்ட் வேற ஒரு தீமுக்கு போகலாமா? உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரிலாம் ஐகானிக்கான ஸ்பாட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிடிக்கும்ன்ட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ட்ரிப் மேபி நம்ம வந்து ஒன்றா கூட ட்ராவல் பண்ணலாம். மஷ்ரூம் வளர்ந்தா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. நம்ம இந்தியன் சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பாட்லலாம் வந்து படம் பாட்டு இல்லைனா ஆல்பம் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தால் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை இருக்கும். கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகிறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஜாப்பனீஸ், வியட்நாமீஸ் அண்டு கொரியன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் கூட தெரியல. ஆல் ஆர் லுக்கிங் அஸ் சேம். அங்கே கடைசியில் ஏதோ ஒரு ஸ்பாட் மாதிரி தெரியுது, பட் ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் இட். அங்கே போய் பார்க்கலாம். அப்படியே பீச்சை பார்த்தா மாதிரியே சரக்கு போடுற பழக்கம் யாருக்குன்னா இருந்ததுன்னா அப்படியே சரக்குலாம் போடலாம். வாவ், வேற மாதிரி இருக்கு. பட் இந்த பீச்சில் யாருமே இல்லை. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு. எல்லாருமே நிறைய பேர் அங்கே தான் இருக்காங்க. லுக் அட் திஸ் வியூ. சம்மர்ல பயங்கரமா காத்தடிக்குது. உங்களுக்கு வந்து சில் பண்றதுக்கு பீச் ஃபுல்லா, நீங்க புக்காக்ல எந்த பீச் போனாலும் சில் பண்றதுக்கு சேரு எல்லாமே இருக்கும். லுக் லைக் ஆசம். தான் புக்காக்ல வந்ததுல இருந்து இந்த பீச்சில் தான் நான் அலைய பாக்குறேன். எந்த பீச்லயும் அலைய இருக்காது. மெயினா எல்லா பீச்சும் ஒரு அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பீச்சில் வந்து பயங்கரமா அலை வருது. இப்போ வந்து உங்களுக்கு பீச்சை காமிச்சு நான் வந்து போர் அடிக்க விரும்பல. லெட் கோ டு கிராண்ட் வேர்ல்டு. அங்கே வந்து இன்னும் நிறைய பில்டிங்ஸ் அண்ட் பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்கு. வந்தாச்சு, என்டரிங் இன் டு த அனதர் தீம். ஸோ பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரீட்டும் ஒரு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? வேற லெவலில். சத்தியமாக இந்த மாதிரிலாம் இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்துட்டா பயங்கரமாக டூரிஸ்ட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் வேர்ல்ட் டிஜே செட்டப் மாதிரி இருக்குது. ஐ திங்க் ஸோ பார்ட்டிலாம் நடக்கும் போல. இங்கே இந்த பில்டிங் பாருங்கள், ஃபுல்லாக இங்கிலாந்து தீம் மாதிரி இருக்குது. இந்த கிராண்ட் வேர்ல்டோட மோட்டிவே வந்து கலர்ஃபுல் தான் போல். இதை பாருங்கள், லவ் கலர்ஃபுல். இந்த மாதிரி ஒரு டெலிஃபோன் பூத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன். பட் இப்போ நேரில் வேறு லெவலில். இந்த கிராண்ட்லேண்ட் உள்ள என்ட்ரு ஆகும்போது வந்து ஒரு ஸ்பாட்டை பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் தூரம், முடிஞ்சால் நடந்தே போகிறேன். மொத்த கிராண்ட் வேர்ல்டோட பியூட்டியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். டிஜிட்டலாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம எந்த சைடு போகணும்னு தெரியுதா? அந்த சைடு போயிட்டு அப்படியே யூடர்ன் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த சைடு வந்தாச்சு. வாவ், அமேசிங். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தால் இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அங்கே மேலே போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லுக் அட் த வியூ, ஸோ பியூட்டிஃபுல்ல. நீங்கள் எந்த சைடு திரும்பினாலும் உங்களுக்கு லொக்கேஷனுக்கு பஞ்சமே இல்லை. அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கு. தேங்க்யூ. நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி தான் ஃபுட் மசாஜ், பாடி மசாஜுன்னு வாங்க. அதுலேயும் வந்துடக்கூடாது நம்ம. தேங்க்யூ பிரதர். ஒரே ஒரு தேங்க்யூ வச்சுட்டு போயிட்டே இருக்கணும்.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெடிபேர் மியூசியம் இருக்குது. டெடிபேர் மியூசியமுக்கு வந்து நாளைக்கு டைம் இருந்தால் வந்து போகலாம் கண்டிப்பாக. பிகாஸ் அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கிளைம்பிங் டு 3rd bridge, கிராண்ட்லேண்டில் 3rd bridge வந்து ஏறுறோம். இங்கேருந்து வந்து லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல லொக்கேஷன். அண்ட் இங்கேருந்து வந்து டெடிபேர் மியூசியம் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குது. Mami, con ahí, mami. டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. ஸோ டார்க் ஆயிடுச்சு, எல்லா லைட்டும் ஆன் பண்ணிட்டாங்க. லுக் அட் த வியூ. பயங்கரம்ல? பயங்கரமா இல்லை டயங்கரமா? நீங்கள் தான் அதை சொல்லணும். Told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until நான் ஈவினிங் காமிச்ச பிரிட்ஜ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்க. it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts. கிராண்ட் வேர்ல்டோட அந்த சைடு எண்டு வரைக்கும் போயிருந்தோம். பட் இந்த சைடு எண்டுக்கு வரல, இங்கே நிறைய கூட்டமாக இருக்குது. ஸோ என்ன இருக்குன்னு அப்படியே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பேம்பூலேயே வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஏதோ ஒன்று கட்டியிருக்காங்க. ஏதோ ஒரு பேம்பு வேர்ல்டு உள்ள வந்த மாதிரி இருக்கு. இந்த ஹோல் செட்டப்பே ஃபுல்லாக பேம்புலேயே கட்டியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே வெளில வந்தால் ஒரு வேற லெவல் வியூ. ஃபூகாக் யுனைடெட் சென்டர். லுக் ஹியர். இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது சின்ன பசங்களுக்கு. கிராண்ட் வேர்ல்டே வந்து ஒரு 3 வாட்டி கிட்ட சுற்றி வந்துட்டேன். டைம் இப்போது 7:45 ஆகுது. கரெக்டாக 9:30க்கு வந்து லைட் ஷோ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ளே போயிட்டு சாப்பிடணும், பசி வேறு வந்துடுச்சு. இந்த ஸ்பாட்டில் தான் வந்து லைட் ஷோ நடக்கும். ஷோலாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. டைம் வந்து கரெக்டாக வந்து 10:30 ஆகுது. ஷோ வந்து 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 o'clock வரைக்கும் சூப்பராக இருந்தது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வின் ஒண்டர்ஸ் போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து ஈவினிங் ஃபுல்லாக மழையில், இன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தான் மழை. நாளைக்கும் ஃபுல்லாக மழையே இல்லாமல் இருந்தால் வின் ஒண்டர்ஸில் வேறு லெவல் பண்ணலாம். என் வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப்